நெல்லை என்ன சாஃப்ட்வேர் ராயல் POS. ராயல் POS. சாஃப்ட்வேர் கிடைக்கிறது டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட் சேல்ஸ் சாஃப்ட்வேர்னு வரும்போது உங்களுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஏதாச்சும் ஸ்டாக் ஆகிடுச்சு அது பண்ணிக்கலாம். அது நோட்டிஃபை ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வரும்போது நீங்கள் அப்லோட் பண்ணி தான் சேல்ஸ் ஸ்டார்ட் கிட்ட வந்து நோட்டிஃபை ஆகும். க்ளோஸ் ஸ்டார்ட் வரும்போது அது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற யூசர் ஃப்ரெண்ட்லி பில்லிங் பண்ணுற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பில்லிங் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வேறு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் இதுக்கு முன்னாடி அவுட்லெட்டே சாஃப்ட்வேர் கிரியேட் அந்த மாதிரிலாம் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் சிஸ்டமோடு சேர்த்து ஒரு 70,000 அரௌண்ட் வந்து மார்னிங் எப்போ சேல்ஸ் அதிகம் போகுது மார்னிங் ஈவினிங் நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட் எடுக்கும்போது பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு ப்ராஃபிட் இந்த சாஃப்ட்வேர்னால ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணும்போது டேக்ஸ் வெரிஃபிகேஷன் கேட்டகரி வைஸ் எல்லாமே இப்போ மோர் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நமக்கு ஈஸியாக இருக்குது. பில்லிங் பண்ணும்போதே யூபிஐ கேஷ் ஆன் போட்டு எடுக்கிறாங்க. மந்த்லி நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் என்ன சேல்ஸ் ஆகி இதில் ஈஸியாக இருக்குது. இதே தான் நீங்கள் ப்ரீவியஸாக இந்த சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக எத்தனை பில் பண்ணியிருக்கோம் மூவ் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைலிங் இது வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் சேல்ஸ் சம்மரி சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்க மந்த்லி டே வைஸ் ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்டுமே இதில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபைலிங் பார்க்கும்போது இதில் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைலிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூபிஐயில் எவ்வளோ வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ மொத்த பில்லிங் எவ்வளோ எல்லாமே இதில் வந்துடுங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அது மாதிரி வந்து ஃபைலிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.